ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ் ஹோம்மேட் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான பிரியாணி ரெசிபி தான். எப்போவுமே சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். ப்ரான்ஸ் பிரியாணி எப்போவுமே நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாதிரி அழிச்சு போயிடும். அதனால் எப்பாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் மீன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாமா, பார்த்துடலாமா. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரக சம்பா ரைஸ் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறீங்க நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன டம்ளர் டீ டம்ளரில் 4 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். அதை ஊறிட்டு இருக்கிறப்போ நம்ம எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஈஸி ஹோம்மேட் ரெசிபி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸி. நம்ம வீட்டிலே பொருள் வச்சுட்டு நம்ம எப்படி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் எல்லாம் சமையல். அந்த மாதிரி நான் ரெசிபி உங்களுக்காக கொண்டு வரேன். நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் டேஸ்ட் இருக்கும், ஆனால் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுட்டு நீங்கள் ஆயில் போட்டுட்டேன். ஆயில் போட்ட உடனே நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ப்ரான்ஸ் வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு மட்டும் அது ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே இறக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சுட்டு நான் அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இந்த டைமில் கடாய் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ கீழே அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேசிக் கரம் மசாலா போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நான் 2 போட்டிருக்கு, தக்காளி 2 போட்டிருக்கு. 4 டம்ளர் சின்ன டம்ளரில் நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கரம் மசாலாவில் நான் என்னென்ன போட்டிருக்குன்னா அதே தான், நம்ம பேசிக் மசாலா தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. கொஞ்ச நேரம் வதக்கிடுச்சுன்னா கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாங்கள் வதக்கி எடுத்துக்கிறோம். நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். நான் அதே மாதிரி 1 கிலோ தான் ப்ரான்ஸ் எடுத்துருந்தேன். அதே 1 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வேஸ்ட் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா வதக்கி க்ளீன் பண்ணி சமையல் பண்ணியாச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகி நல்லா இது கம்மியாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாசனை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம். மசாலாவில் என்னென்ன இருந்துச்சுன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா. உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கு, மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு பிரியாணி மசாலா மட்டும் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கு. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினா தண்ணி ஊற்றி வதக்கணும், அப்போ தான் மசாலா கீழே அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா இலை போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு 2 சேர்த்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் பச்சை வாசனை மசாலா போயிடுச்சுன்னா ஒரு 100 கிராம் தயிர் நான் போட்டுட்டேன். அதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். நல்லா மசாலா குக் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் பிரிச்சுட்டு வரோம்ல, அப்போ நம்ம மசாலா குக்கிங் ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன்னா இவ்வளோ நேரம் போட்டிருக்கணும், ஆனால் நம்ம ப்ரான்ஸ் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அது ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கிறவே வதக்கி வச்சு ப்ரான்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இறா நான் 1 கிலோ தான் எடுத்துருந்தேன். க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் அது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு செய்கிறீங்க அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் குவான்டிட்டி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸ்மெல்க்காக இது நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும் இந்த பிரியாணி.
நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இலை வதக்கிட்டு இருக்கிறப்போ பாருங்கள் நல்லா மசாலா குக் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் விட்டுட்டு வருது. நம்ம அரிசி எடுத்தோம்ல அதே டம்ளரில் நம்ம வந்து தண்ணி கணக்கு பண்ணி தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் பர்ஃபெக்டாக வரும். நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்ததுனால ஒரு 7 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எப்போவுமே ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தான் போடணும். ஆனால் வந்து மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனால நான் கொஞ்சம் கம்மி போட்டிருக்கு. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அரிசி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். குழஞ்சி போயிடுச்சுன்னா உதிரி சாப்பாடுறவங்களுக்கு கிடைக்காது. உதிரி இல்லைன்னா பிரியாணி எப்போவுமே பிரியாணி இருக்காது, அது கிச்சடி ஆகிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கணக்கு மட்டும் பார்த்துட்டு எடுங்க. அதனால தான் நான் கணக்கு சொன்னேன். இப்போ வந்து அரிசி நம்ம நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரம் மட்டும் கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா இந்த டைமில் மிளகாத்தூள் எல்லாம் போடுறாதீங்க, பச்சை மிளகா போட்டுருங்க. நான் இதில் பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டைமில் நான் செய்கிற டைமில் இல்லை, எங்கள் வீட்டில் அவைலபிள் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. இப்போ பாருங்கள், அப்புறம் காரம் நல்லா கரெக்டாகிடுச்சு. நான் மசாலாவில் போட்டது பிரியாணி மசாலாவில் காரம் இருக்கும், மிளகாத்தூளில் காரம் இருக்கும். அதனால் கரெக்டாகிடுச்சனால எனக்கு ஓகே. நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோன் பார்த்திங்கன்னா ஆவி மேலே வருதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பிளராக தெரியுது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம்மில் போட்டுடலாம். கீழே ஒரு பழைய பேன் வச்சுட்டு நம்ம வந்து தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே போட்டுடலாம். போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ வந்து தம்மில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதே ப்ரான்ஸ் பிரியாணினால கொஞ்சம் நெய் ஜாஸ்தி போட ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கம ஸ்மெல் வரும் ப்ரானோட நெய்யோட. சிக்கன் மட்டன் பிரியாணினா அதில் கொழுப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதில் வந்து கொழுப்பு ஐட்டம் ஒன்றுமே இருக்காது. நம்ம ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும்தான். அதனால் கொஞ்சம் நெய் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாதி நெய் பாதி ஆயில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நெய்யிலே செய்யலாம். சில பேர் அப்படி செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் அப்படி செய்ய மாட்டேன். சில டைம் செய்வேன், கெஸ்ட்டெல்லாம் வர்ற டைமில் நான் இன்னும் நல்லா ஃப்ளேவர் ஆட் ஆகிறதுக்காக செய்வேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அப்போ தான் நெய் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகும். நெய் போட்டு நான் மிக்ஸ் பண்ணல. 15 நிமிஷம் தம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் தம்மில் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நான் சுடு சர்வ் பண்ணியிருக்கேன். சைட் டிஷ் நீங்கள் வேணும்னா எது வேணும்னா போட்டுக்கலாம். நான் இங்கே சிக்கன் கிரேவி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, முட்டை. இப்போ மேங்கோ சீசன்னால மேங்கோ கூட நாங்கள் அது கூட கட் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கம்மி ஜாஸ்தி உங்களுக்காக எவ்வளோ செய்யணும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. பார்த்த உடனே சாப்பிடணும் போல். ப்ரான்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செய்யணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சாப்பாடு இருக்குது. கொஞ்சம் அப்படியே ப்ரான்ஸ் ஒன்று, அப்படியே கொஞ்சம் சிக்கன் கிரேவி, சிக்கன் அப்படியே முட்டை கொஞ்சம் பிச்சு எல்லாம் ஒட்டுக்க போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் சைட் டிஷ் கிரேவி இல்லைன்னா ஏதோ சிக்கன் ஃப்ரை ஐட்டம் போட்டுக்கலாம். அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். பக்ரீதில் நீங்கள் வந்து எப்போவுமே சிக்கன் மட்டன் சாப்பிட்டு போர்டு அடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.